இதுதான் நம்ம தோனி இதுதான். அப்படியே வீடியோல போடுவேன். ஹே ஹாய் மக்களே, என்னடா பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி தெரியறனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மம்மி அப்படின்னா சரி ஓகே நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மூணார் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லிடுறேன். காருக்குள்ள வந்து ஒரு இது அப்படியே விளாக் பண்ணலாம். நான் அங்கேயே சொல்லிட்டேன், நீ விளாக் போடுங்க. நான் அங்கே குட்டி கிளிப் எடுத்துட்டேன். ஸ்ரீசாந்த் அவன் ரொம்ப சின்சியராக வேற செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? அவன் என்ன மாதிரியே சம்சா பிளான். ஆமாங்க, சம்மர் வந்தாச்சு. செம்ம ஜாலியாக சில்லுன்னு ஒரு ட்ரிப் அப்படியே ஒரு ஷார்ட் டைமில் வந்து பிளான் பண்ணி பண்ணோம். எங்கள் அருணா அக்கா அத்திம்பேரோட தான் இந்த ட்ரிப் வந்து நாங்கள் போனோம். பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடைக்கல. செம்ம ஃபாஸ்ட்டாக மார்னிங்கே வந்து செம்ம சில்லுன்னு என்ஜாய்மெண்ட்டோட கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஓகே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கிருஷ்ணா போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டோம். க்ரௌடாக தான் இருந்தது. எங்களோட ஃபேவரட் ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம் கௌரி கிருஷ்ணா. அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜோதி மௌன நிர்வாண சுவாமி ஆலயம் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசவனப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்துட்டு வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பிறந்தது அப்படின்னா கசவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கசவனம்பட்டி. ரொம்ப அங்கே இருந்தவங்க கிட்டலாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெருமையாக வந்து சொன்னாங்க. ஒரு சித்தர் இருந்ததாகவும் அந்த சித்தர் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாணமாக இருந்ததாகவும் அதில் ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க. அந்த கதைகள்லாம் சொன்னாங்க. கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. பட் நான் வந்து போகலை. எங்கள் அக்கா அத்திம்பே எங்கள் ஸ்ரீசாந்த்லாம் போனாங்க. நான் அப்படியே அங்கே ஜாலியாக நாய்க்குட்டிங்கள்லாம் இருந்தது. ஸோ நாய்க்குட்டிங்களோட பிஸ்கட் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் ஸ்ரீசாந்தும் வந்துட்டான். ஒரு 5-6 டாக்ஸ் இருந்தது. அந்த டாகிஸ்லாம் என்ன பண்ணுது, நம்ம பிஸ்கட் போடுறதுக்குள்ளே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் சரிங்க, ஷூட் போனாலும் சரி, ட்ரிப் போனாலும் சரி, நம்ம வந்து டாகிஸ்க்கு வந்து பிஸ்கட் போடுறது வந்து அது அப்படியே நான் வந்து ரெகுலராக ஒரு பழக்கமாக்கிக்கிட்டேன். அது என்னமோ தெரியல, எனக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இதே பழக்கம் வந்து எங்கள் ஸ்ரீசாந்துக்கும் எங்கே போனாலும் நாங்கள் வந்து டாகீஸ்க்கு வந்து பிஸ்கட் போட்டுட்டு ரஸ்க் இருந்ததுன்னா ரஸ்க் போடுவோம். பட் என்னன்னா அங்கே டாக்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரி வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அண்ட் ஒரு சிஸ்டரும் சேர்ந்தா செம்ம ஜாலியாக இருக்கும். அதுவும் ஒரு ட்ரிப் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. நாங்கள் வந்து சமையலை மறந்து கவலைகளை மறந்து வேலைகளை மறந்து அவ்வளோ ஜாலியாக வைபாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் நடுவில் எங்கள் ஸ்ரீசாந்த் இது என்ன பாட்டு அப்படின்னு தெரியும். பட் பாட தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். எங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸ் அதாவது 90 சாங்ஸாக வந்து எங்கள் அத்திமேர் செலக்ட் பண்ணி போட்டார். ஸோ நாங்கள் செம்மையாக ஜாலியாக பாடிட்டு வந்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு நாங்கள் அந்த எப்படி சொல்கிறது அந்த லிப் மூமெண்ட் வச்சு நாங்கள் என்ன சாங் வந்து பாடிருப்போம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்னா அப்படி ஒரு வைபாக இருந்தது. மார்னிங்கே ஆக்சுவலி நான் வந்து எஸ்டர்டே வந்து ஷூட் போயிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். தேர்ஸ்டே வந்து நான் ஷூட் போயிட்டு வந்திருக்கேன். லேட்டாக தான் வந்திருக்கேன். அவ்வளோ டயர்டு. பட் வந்து எங்கள் சிஸ்டரை பார்த்தோன்னே அவ்வளோ ஜாலியாகிட்டோம். அப்படியே எப்படி சொல்கிறது ஹாப்பினஸ் ஓவர்லோட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு சாங். இந்த சாங் பார்த்திங்கன்னா இடையில எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் அதையும் அப்படியே சமாளித்து அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே செம்மையாக ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். அதாவது இந்த சாங் பார்த்திங்கன்னா கரெக்டாக தப்பான லிரிக்ஸை பாடி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டோம் 2 பேரும். இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிதுன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்க மாட்டேன். செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் தி வேலை வந்து நல்ல குண்டு மல்லிகை பூ விற்றுது. ஸோ வாங்கி கொடுத்தாங்க. ஓகே நம்ம வந்து இந்த கச்சேரியை முடிச்சுட்டு இந்த பூவை தலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெய் சிலிர்க்க மெய் மறக்க வந்து பாடிட்டு வந்தோம் நானும் எங்கள் அக்காவும். எங்கள் ஸ்ரீசாந்த் என்ன நடக்குது இங்கே, ஒரு இசை கச்சேரி போல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். எப்படி சொல்கிறது, நாங்கள் ட்ராவல் அந்த களைப்பு சொல்லுவோம்ல, அந்த களைப்பு தெரியாத மாதிரி அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணி பாடிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு வந்து பாட்டு தெரியாதனால அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன்.
அப்புறம் இது என்ன சாங் அப்படின்னா, ஒரு 2, 3 சாங் நான் வந்து பாடிப்பேன். உங்களால எந்த சாங் கண்டுபிடிக்க முடியுமோ, கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நானும் எங்க அக்காவும் ஒரு டியூனா, ஒரு வைபா, செம்ம ஜாலியா ஃபன் பண்ணி பாடிட்டுருந்தோம். ஆ இப்போ வந்து நம்ம எந்த ரூட்ல போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆ மணப்பாறை, தேனி வழியா வந்து நம்ம மூணார் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து நம்ம ஏற போறோம். அதுவரையுமே எங்க பாட்டு கச்சேரி தொடர்ந்துட்டே தான் இருந்தது. அவ்வளோ நேரம் நாங்க பாடிட்டே தான் வந்துட்டுருந்தோம். டிரைவரும், அத்திமேரும் முன்னாடி பேசிட்டு வந்துட்டுருந்தாங்க. ரூட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. அண்ட் சைடு வியூ பார்த்தீங்கன்னா, அந்த ஹில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற போறோம். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இதுதான். அண்ட் வந்து இது வந்து இந்த மூணார் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நான் வந்து மூணாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலி நான் கேரளாக்கு வேற வேற இடத்துக்கு வந்து ஃபேமிலி ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஆஃபீஸ் ட்ரிப்லாம் போயிருக்கோம். பட் வந்து மூணாறு இப்ப தான் வரேன். அண்ட் அங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அகலமாவே இருந்தது. அண்ட் அந்த இயற்கை இயற்கை தான். நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாவே நேச்சர். நேச்சர், நேச்சர், நேச்சர். பியூட்டிஃபுல் நேச்சர் அதுதான். அண்ட் அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல டபுள் சைடு ரோடு போட்டு நல்ல அகலமாவே இருந்தது. ரோடெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் அப்படியே அப்படி எப்படி சொல்றது? நல்ல நீண்ட வளர்ந்த மரங்கள்லாம் வழிநீள இருந்தது. பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த வெளிச்சம், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, க்ளவுடியா இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, மலைச்சாரல் அந்த மாதிரி வித்தியாசமா இருந்தது. கிளைமேட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. நாங்க வந்து ரூம் புக் பண்ணியாச்சு. 12:00 12:30 போல நாங்க வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்க புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து நாங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நெறையவே லேட் ஆயிடுச்சு. நாங்க வந்து 12:30 சொன்னோம். பட் நாங்க போய் ரீச் ஆகுறதுக்கு 2:00 அந்த ரேஞ்ச் போல ஆயிடுத்து. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம தான் ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். குட்டி குட்டியா எஸ்டேட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே லைட்டா கவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த எனக்கு இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அந்த அட்டைப்பூச்சியோட ஞாபகம் தான் வரும். நம்ம வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறோம்னு சொல்லி அந்த எஸ்டேட்குள்ளலாம் போனோம் அப்படின்னா, அந்த அட்டைப்பூச்சி ஏறுறதே தெரியாது. குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கேர்ஃபுல்லா தான் போகணும். அண்ட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அகலப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான். அ எப்படி சொல்றதுன்னா, அந்த ரோட்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. குட்டி குட்டியான அந்த பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ரோடெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. க்ரீனரிஸா இருந்தது. அப்புறம் டக்குனு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு இறங்கலாம் அப்படின்னு நெனச்சப்ப வந்து டக்குனு மழை வந்துருச்சு. இந்த மழைய நம்ம விடுவோமா அப்படின்னு சொல்லி ஜாலியா அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணோம். வேற லெவல் வியூ பாயிண்ட்டுங்க. ஐயோ! ஆசம். ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இந்த வியூவ பார்க்குறோமா, இல்ல இந்த வியூ பார்க்கறதுக்காக நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தோமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அவ்ளோ கன்ஃப்யூசன். பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே அந்த நடுவுல போற அந்த நீரோடை அந்த காவேரியா, ஆறா அது என்ன சொல்லுவாங்க? அந்த தண்ணி அதோட அந்த அந்த இயற்கைய பார்த்துக்கிட்டே அப்படியே மாங்காய் நல்லா பொடி போட்டு மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தது எனக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. வேகமா மழை வந்துச்சு. அட் த சேம் டைம் நாங்க வந்து அந்த மாங்காய், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒரு இடத்துல மலைத்தூறல், ஒரு இடத்துல லைட்டா வந்து வெயில், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுடி இது மாதிரியே இருந்தது. அண்ட் நாங்க வந்து திருப்பி எகைன் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் குட் ஃப்ரைடே பட் பார்த்தீங்கன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து க்ரவுட் இல்ல. ஸோ வந்து எங்கேயுமே வந்து எங்களுக்கு டிராஃபிக்லாம் வந்து ஜாம் ஆகல. ஸோ நாங்க பாட்டுக்கு ஈஸியா வந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் அடுத்த ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடைக்கானலா இருக்கட்டும், ஊட்டியா இருக்கட்டும், ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாவே கேரட் சாப்பிடாம வந்ததே கிடையாது. ஸோ அது அப்படியே ஜாலியா வந்து அந்த சில்னஸோட சேர்ந்து அது 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 ஒரு வைபா இருந்தது. நம்ம வந்து என்னதான் இங்க வந்து கேரட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும், அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா விளையக்கூடிய அந்த கேரட் அந்த டேஸ்ட் இருக்குல்ல, ஏதோ நம்ம வந்து ஒரு ஸ்வீட்ட சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ வந்து ஒரு திருப்தியா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு எங்க ஸ்ரீசாந்த், எங்க அக்கா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே சாப்பிட்றத அப்படியே யோசிச்சு வீடியோ எடுத்துட்டு, நம்ம டைம் எவ்வளோ ஆகும், நம்ம ரீச் ஆயிடுவோமா அப்படின்றத யோசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். எங்க ஸ்ரீசாந்த் சேட்டை பண்ணிட்டே இருந்தான் கேப்ல. அண்ட் திருப்பி அகைன் இன்னொரு ஸ்பாட்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இறங்குனோம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா, ஐயோ! அவ்வளோ சூப்பரா இருந்தது. அங்கங்க பார்த்தீங்கன்னா, மரங்கள் அப்படியே ரவுண்டா ஏதோ பார்க் மாதிரி இருந்தது. அதுக்கு தூரத்தில வந்தீங்க தண்ணிலாம் இருக்கும்.
எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கடையே பார்த்தீங்கன்னா, ஏதோ விலைக்கு வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி வந்து எதெல்லாம் இருக்கோ வாங்கி சாப்பிட்டோம். மாங்காய், ஸ்வீட் கார்ன், நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கலாம் டீ, காஃபிலாம் குடிச்சாங்க. எனக்கு டீ, காஃபிலாம் பிடிக்காது. அண்ட் இதை நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அக்கா வேற, "ஏய் பின்னாடி போகாத, பின்னாடி போகாத" அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தா. எனக்கு ஸ்ரீசாந்த சமாளிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லடி, உன்னைய சமாளிக்கிறது தாண்டி பெரிய விஷயம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. பிகாஸ் நமக்கு வந்து கையில் செல்ஃபி ஸ்டிக் வந்துருச்சுன்னா, நானா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் எனக்கு வந்து அந்த அந்த லுக் பார்த்திங்கன்னா, அந்த ஹில்ஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து இங்கே இவ்வளோ வெயில் இருக்கே, அங்கே அதெல்லாம் தெரியவே இல்லை, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அக்கா வந்து "இனிமேல் நிற்கக்கூடாது, உட்காரு" அப்படின்னா. "ஏன்டி இப்படி பண்ணுற, டியூஷன் டீச்சர் மாதிரி" அப்படின்னு சொன்னேன். "இல்லை நீ உட்காரு, சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் செல்ஃபி எடுக்கணும்னு" உட்கார வச்சிட்டா. இந்த டீச்சர் அம்மாவோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி உட்காந்து நல்ல பிள்ளையாக உட்காந்தேன். திருப்பி அவள் இப்படி நகர்ந்தோடனே டக்குன்னு போய் ஓரமாக அந்த கார்னரில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே சூப்பராக பொடி போட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாங்காய், பைனாப்பிள், ஸ்வீட் கார்ன் எல்லாமே அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதில் குட்டி குட்டியான கிளிப்ஸ் மட்டும் எடுத்தோம். அந்த கூலிங்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ காரமாக சாப்பிட்டாலுமே அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அந்த ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அங்கே நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எகெயின் வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. மூணார் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2:00 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் போயிட்டுருந்தோம். பட் வந்து ஆன் தி வே ஃபுல்லாகவே நல்லா சில்லுன்னு இருந்தது. ஒரு வழியாக நம்ம வந்து ரெசார்ட் வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து நினச்சேன் ஒரு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ்லாம் செம்மையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அந்த டூரிசம் அப்படின்னாவே அந்த ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக தான் போவோம். அண்ட் நம்ம வந்து ரிசப்ஷன் ரூமு அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா சோஃபா, ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து டிவி இருக்குது. ரிசப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, ஹால்லையும் டிவி இருக்குது, ஃபால் சீலிங் ஒர்க் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெசார்ட் நேம் பார்த்திங்கன்னா பெருமாள் ஹோம் ஸ்டே. பெருமாள் ஹோம் ஸ்டே தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது. டைனிங் டேபிள், சேர்ஸ், கிச்சன், டபுள் பெட்ரூம். 2 பெட்ரூமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். டபுள் பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இதில் வந்து நானும் ஸ்ரீசாந்தும் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ரொம்ப க்ளீனாக இருந்தது, க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்தது. அண்ட் பூஜா ரூம் இது எல்லாமே இருந்தது. நான் தான் நினச்சேன், என்னப்பா நம்ம எது வீட்டுக்குள்ளே எது வந்துட்டோமா என்னன்னு தெரியல. கிருஷ்ணர்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. 2 பெட்ரூமுக்குமே வந்து டிவி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு நாங்கள் வரும்போது அவங்க எங்களை வந்து வெல்கம் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்களுக்கு 1/2 hour ஒன்ஸ் வந்து நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கேட்டுகிட்டே இருந்தாங்க, நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டு வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஃபுல் பிளான் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓவரால் வந்து இந்த ரெசார்ட் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். எங்கள் ஸ்ரீசாந்த் ஒவ்வொரு டிவியாக போய் பார்த்துட்டு இருந்தான். பெருமாள் ஹோம் ஸ்டே மூணார் வந்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரெசார்ட். ஜாலியாக இப்போ நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் மூணாரில் நாங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாபா, லவ் யூ ஆல் மக்களே.